ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நவம்பர் 30, 2024. காலாங்கத்தில் நல்ல மழையாக இருக்குது. ஏர்போர்ட்டு கிளம்பியாச்சு. நார்த் ஈஸ்ட் ரைடு ஒரு 15 days. அருணாச்சல் பிரதேஷ் ஒரு ஃபஸ்ட்டு சர்க்கியூட்டு, செகண்ட் சர்க்கியூட் பார்த்திங்க அப்படின்னா மேகாலய் 2 சர்க்கியூட் பிளான் பண்ணியிருக்கு. ஒரே மழையாக இருக்கிற காரணம் அப்படின்னா சைக்ளோன் ஃபெங்கல் கிராஸ் பண்ண போகுது சென்னைக்கு அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிளம்பிட்டோம். பட் ஃப்ளைட் இருக்குமா இருக்காதா, கேன்சல் பண்ணுவாங்களா, ரீரூட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் போயிட்டுருக்கேன். ஒரு பேக்கப் பிளான் கூட வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, சப்போஸ் சென்னையில் ஃப்ளைட் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து குவாஹாட்டி போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. நான் பிளான் என்ன அப்படின்னா, இன்றைக்கி குவாஹாட்டி ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா ரெண்டல் பைக்லாம் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் அருணாச்சல் பிரதேஷ் தவாங்கு கிளம்பணும் அப்படின்ற ஒரு பிளான். இப்போ நான் வீக்கெண்ட் வாண்டரர்ஸ் நம்ம குரூப் இருக்குது, அவங்க கூட சேர்ந்து தான் இப்போ இந்த டூர் கிளம்பியிருக்கேன், பைக் ட்ரிப்புக்கு. ஃப்ளைட்டில் நான் போகிறேன், அப்புறம் என் கூட ஈடன் அவங்களுடைய ஃபேமிலி, அப்புறம் பிரவீன். ஸோ நாங்கள் 3 பேர் இங்கேருந்து ஃப்ளைட்டில் கிளம்புறோம். அதே மாதிரி இதுக்கு எங்களுக்கு முன்னால் மணியுடைய ஒய்ஃபு அவங்க பைக்கில் கிளம்பிட்டாங்க, அபி பைக்கில் கிளம்பிட்டார். அவங்க சென்னையிலேருந்தே குவாஹாட்டி வரைக்கும் ஒரு 5 நாளைக்கு முன்னாலே கிளம்பிட்டாங்க, ரொம்ப லாங் ட்ரிப்பு. பட் நாங்கள் எல்லாம் ஃப்ளைட்டில் கிளம்புறோம். நாங்கள் அங்கே போயிட்டு அங்கேருந்து ரெண்டல் பைக் எடுக்க போகிறோம். இண்டிகோ ஃப்ளைட் தான் எடுக்க போகிறேன், சென்னை டு குவாஹாட்டி. காலையில் ஒரு 8:55 நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஏர்லியாகவே வந்தாச்சு, ஏன்னா லக்கேஜ்லாம் செக் பண்ணணும், வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நான் ஒரு க்ளா பேக்கு, அதில் 15 kgs லக்கேஜ், ஒரு டேங்க் பேக், அது என்னுடைய ஹேண்ட் லக்கேஜ் மாதிரி, அப்புறம் ஒரு லேப்டாப் பேக்கு, ஒரு ஹெல்மெட், இதுதான் எடுத்துகிட்டு போகிறேன். என்னென்ன பேக் பண்ணேன் அப்படின்றது தனி வீடியோ போட்டிருக்கேன், மேலே லிங்க் தரேன், அங்கே போய் பாருங்கள். எந்த கேட்டு பாருங்கள். Get 6. 6 last. குவாஹாட்டிலேருந்து வரும்போது அடுப்பு இல்லை ப்ரோ, 5 to 7 அந்த சைடு கேட்டு. இங்கே போகிறீங்க அங்கே கேட் 6 தானே, போயிட்டு உள்ளே போய் போயிடலாம். செக்இன் பண்ணி உள்ளே வந்தாச்சு, செக்யூரிட்டி செக்இன் பண்ணி ஃப்ளைட் போர்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பிரவீன் ஃபோனில் பேசிகிட்டு, ஈடன் ஃபேமிலி எல்லாம் அங்கே இருக்காங்க. ஃப்ளைட்லாம் தெரியுதா? மழை இருக்குது, மழை பெஞ்சிட்ருக்கு. ஐ திங்க் சைக்ளோன் இல்லாதனால ஃப்ளைட்லாம் ஒன்றும் கேன்சல் ஆகலை. ஸோ ஒரு வழியாக போர்டிங் ஆரம்பிச்சிருச்சு. வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணி போர்டிங் பாஸ்லாம் காட்டிட்டு உள்ளே ஸ்டேர்ஸ் வழியாக உள்ளே கூப்பிட்டு வந்துட்டாங்க. மழை இருக்கிறதுனால பஸ்ஸில் கூப்பிட்டுட்டு போகல. ஸோ டேரெக்டாகவே ஃப்ளைட்டில் ஏறுற மாதிரி தான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. உள்ளே வந்துட்டோம். உள்ளே அவ்வளோ கூட்டம் இல்லை, ஏன்னா எங்களை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க. ஏன்னா நாங்கள் 30th row என்னுடைய சீட்டு. ஸோ பேக்கில் இருந்து தான் கால் பண்ணுவாங்க. ஸோ ஒரு அடியாக லக்கேஜ்லாம் வச்சுட்டு என்னோடய சீட்டில் செட்டில் ஆகிட்டேன். ஏர்லி மார்னிங் கிளம்புனதுனால வீட்டில் சாண்ட்விச் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏர்போர்ட்டு போர்டிங்க்கு முன்னால் சாப்பிட்டேன். பட்டு ஃப்ளைட்டில் ஏறினதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு நட்ஸு, ஒரு காஃபி, 200 rupees, அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு கொஞ்சம் பசியை போட்டுருக்கு. கரெக்டாக டிலே இல்லாமல் ஃப்ளைட்டு குவாஹாட்டிக்கு அரைவ் ஆயிடுச்சு. பட் வழி ஃபுல்லாக பயங்கர டர்புலன்ஸ். சென்னையில் ஒரு 1 hour டர்புலன்ஸாக இருந்துச்சு, நல்ல டர்புலன்ஸ். ஏன்னா அந்த சைக்ளோன்னால்
அந்த காற்று இருக்கிறதுனால அந்த இம்பேக்ட் இருந்துச்சு. க்ளவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் சொன்னாங்க. ஸோ பயங்கர டர்புலன்ஸு. பட் ஒரு வழியாக டர்புலன்ஸ்லாம் கிளியர் ஆகி குவஹாட்டி ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆயாச்சு. சின்ன ஏர்போர்ட் தான் குவஹாட்டி. ஒரே க்ரௌடடாக இருந்துச்சு. பட் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அந்த நார்த் ஈஸ்டுடைய கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை அப்படியே போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. நாங்களும் அந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு குவஹாட்டிக்கிட்ட அதில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியிலேயும் ஒரே கூட்டமாக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட். நம்ம சென்னைக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. க்ரௌடடாக இருக்குது, கன்ஜஸ்டடாக இருக்குது. குவஹாட்டி வந்து இறங்கினது அப்புறம் தான் தெரிஞ்சது எங்களுக்கு அப்புறம் இருந்த எல்லா ஃப்ளைட்ஸும் கேன்சல். கிட்டத்தட்ட 250 ஃப்ளைட்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க சென்னையிலேருந்து இந்த பெங்கல் சைக்ளோனால். லக்கிலி அரைவ்டு. குவஹாட்டி ஏர்போர்ட் தான் ஒரு மேஜர் ஏர்போர்ட் நார்த் ஈஸ்ட்டில். இங்கே தான் நம்ம ஃப்ளைஇன் பண்ணுறாங்க அந்த 7 ஸ்டேட்ஸ் எங்கே போகணுன்னாலும். நாங்கள் வந்த நேரத்தில் இந்த நாகாலாண்டில் கூட ஃபெஸ்டிவல், ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ டூரிசம் பர்பஸ்க்காக நிறைய பேர் குவஹாட்டி வராங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி டே 2 நார்த் ஈஸ்ட்டு. ஸோ குவஹாட்டியிலேருந்து இப்போ காலையில் திராங்க்கு கிளம்புறோம். அரௌண்ட் 400 கிலோமீட்டர்ஸு. பைக்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டல் பைக் எடுத்திருக்கேன். பல்ஸு ஹோப்ஃபுல்லி நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறேன். I'll keep you posted. இப்போ இங்கேருந்து திராங் போகிற வழியில் நிறைய சீன் வரும், நிறைய பியூட்டிஃபுல்லான லேண்ட்ஸ்கேப்ஸ் வரும். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். டேக் கேர் கைஸ். காலையில் டீ சாப்பிட வந்தாச்சு. ஸோ இங்கே இந்த கடைக்கு வரும்போது ஹாய் பிரவீன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. இங்கே இதுதான் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்றாங்க. इसका नाम क्या बोला आप? मिठा. इसका नाम பிட்டான்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் புட்டு மாதிரி வெல்லம் வச்சு கொடுக்குறாங்க. கேரளா புட்டு இருக்குல்ல அந்த ஸ்டைலில். இது அம்மா காலையில் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இது சட்டியில் போட்டு இதில் போடுறாங்க. இது வந்து இந்த சட்டி டீக்கே இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டீ எல்லாம் இங்கே இருக்குது. நம்ம ஊரில் என்ன பேருன்னு சொல்லுங்க அவங்களுக்கு. நம்ம ஊர் புட்டு. நம்ம ஊர் அவங்ககிட்ட சொல்லுங்க. हमारे गांव में इसको पुट्टू बोलते हैं. पुट्टू புட்டு बोलता है उसको. எல்லாம் இவங்க காலையில் வேலைக்கு எல்லாம் கிளம்புறதுக்கு லேபர்ஸ் ஃபுல்லாக நிற்கிறாங்க. தமிழ்நாடு, கேரளா. நல்லா இருக்கு, ஆனால் டேஸ்டாக இருக்கு. சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. அந்த புட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது அந்த புட்டு அதில் உள்ள வெல்லம் வச்சு கொடுக்குறாங்க. அது நல்லா சாப்பிடும்போது என்ன டிஃப்ரென்ஸ் நான் நோட் பண்ணேன்னு எல்லாருமே நோட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் புட்டு சாப்பிட்டா நம்ம தொண்டையில் கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் கூட அடைக்கல. அப்படியே சாப்பிட்டா அப்படியே சாஃப்டாக உள்ளே போகுது அது. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் ஃப்ளேவரில் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த புட்டு ஒரு டீ ரொம்ப கம்மி ரேட்டுங்க. அந்த புட்டு 10 ரூபாங்க. அந்த ஒரு சின்ன பீஸ் 10 ரூபா. அப்புறம் ஒரு டீ கொடுத்தாங்க சின்ன கப்பில் 5 ரூபா. இப்போ அவங்க வந்து பிஸ்னஸ் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த லேபரர்ஸ் நிறைய இருக்காங்க, அவங்களுக்காக பண்ணுறாங்க, ஏழை எளிய மக்களுக்காக. ஸோ காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டீயும் நல்லா இருந்துச்சு, அந்த புட்டும் நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரேடியாக சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது 6:30 மணிக்கு தவாங்க்கு. ஆனால் கிளம்புனது 12:30. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 6 நாள் அவுட்டு. பட் தட்ஸ் ஓகே. ஏன்னா ட்ரிப்பு போகும்போது எப்பயுமே பிளான் பண்ண மாதிரி நடக்காது. ஸோ நம்ம எப்பயுமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மைண்ட் செட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அக்காமடேட் பண்ண முடியும். இல்லைனா மூட் ஆஃப் ஆயிடும். மூட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ கிளம்பியாச்சு. எல்லாம் பேக் பண்ணி பைக்லாம் ரெடி பண்ணி கிளம்பிட்டோம். ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த மேஜர் பாஷான ஏரியாஸ்லாம் நல்ல ரோடு போட்டு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் லோவர் மிடில் கிளாஸு, அந்த கொஞ்சம் லோவர் பாவர்ட்டி இருக்கிற ஏரியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அந்த அளவுக்கு நீட் இல்லை. இங்கே இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் அந்த புயலை போட்டு எச்சி துப்பி வச்சுருக்காங்க. அது ஒன்று தான் பிடிக்காத ஒரு விஷயம் எல்லாருக்குமே. சவுத்துலேருந்து போகிறவங்களுக்கு இது ஒரு புதுசான ஒரு அனுபவம். நம்ம சைட்லேயும் போடுறாங்க, வெத்தலை கித்தலாம் போடுறாங்க, பட் கம்மி ஆயிடுச்சு இப்போ. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 70% பேர் வெத்தலை போடுற மாதிரி பார்க்க முடியுது. யார் இருந்தாலும் வாயில் வெத்தலை இருக்குது, துப்பிகிட்டே இருக்காங்க.
ஸோ அது கொஞ்சம் தான் ஒரு நல்லா இல்லாமல் இருந்துச்சு. பட் மோஸ்ட்லி ஊர் சூப்பராக இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்குது, மக்களும் நல்ல மக்கள், ரோட்ஸ் நல்லா போட்டிருக்காங்க. சில இடங்களில் தான் ரோட் சரியில்லை, ரோட்ஸ் சூப்பராக போட்டிருக்காங்க. ஆனால் டிராஃபிக் போகிற வழி ஃபுல்லாக டிராஃபிக் தான். எப்படா சிட்டியை விட்டு வெளியில் போவோம், நம்ம அருணாச்சல் பிரதேஷ் கிட்ட அந்த மவுண்டன்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பே இருந்துச்சு. ஆனால் அசாம்லேயே நாங்கள் குவாஹாட்டி வெளியில் போகும்போதே மலைகள் தான், சிறு சிறு குன்றுகள், நல்ல ரோடு வந்து வளைஞ்சு வளைஞ்சு கர்வி ரோட்ஸ் தான். வண்டி ஓட்டுறதுக்கு வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சது. அதாவது ரைடர்ஸ்க்கு இந்த மாதிரியான ரோடு வளைஞ்சு வளைஞ்சு போகிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தைகள் வர மாட்டேங்குது. எக்ஸைட்மெண்ட் அந்தளவுக்கு வரும், அது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஸ்ட்ரெயிட் ரோட்டில் ஹைவேஸில் அடிக்கிறதோட இந்த மாதிரி ரோட்ஸில் ஓட்டுறது ரொம்ப அழகாக இருக்கும். அனுபவங்கள் நிறைய அதில் நம்ம கிடைக்கும், ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸ் நிறையா கிடைக்கும். அதே மாதிரி நாங்களும் என்ஜாய் பண்ணோம். ஸ்பீடு அந்த கண்ட்ரோல் பண்ணி போகிறது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் சீரீஸில் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. தொடர்ச்சியாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குரூப் ரைடு போகும்போது நம்ம ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும், அந்த ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நம்ம அந்த ஆர்டரில் சிங்கிள்லே லைனப் அதில் போனோம் அப்படின்னா நமக்கும் சேஃபு, மற்ற வண்டிங்களுக்கும் வழி விடுற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நம்ம பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அந்த கர்வ்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, வண்டிகள் அப்படியே வளைஞ்சி லைனாக போகிறது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். எங்களுக்கும் அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நாங்கள் ஓட்டும்போது சில நேரங்களில் ஓவர்டேக் பண்ணிடுவோம், ஸ்பீடு கண்ட்ரோல் கரெக்டாக வராதனால சில நேரங்களில் அவங்க நின்றுடுவாங்க, நம்ம ஓவர்டேக் பண்ணிடுவோம். பட் ஸ்டில் பேக் டு அதே ஆர்டர் ஃபார்முக்கு வந்துடுவோம். ஸோ அது ஒரு நல்ல டிசிப்ளின் ஆக்சுவலி. ஸோ குரூப் ரைடில் போகிறவங்களுக்கு எனக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ரைடு பண்ணாதவங்களுக்காக அந்த இன்ஃபர்மேஷன் தரேன். ஸோ எப்படி ஒரு குரூப்பாக போகும்போது எப்படி ஓட்டுறோம் அப்படின்ற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். ஒரு நல்ல ரைடுக்கு நம்ம அந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும். அது இல்லாமல் நல்ல பைக் சர்வீஸ் பண்ணியிருக்கணும், நல்ல பைக் இருக்கணும், ரைடிங் கியர்ஸ் நல்ல ரைடிங் கியர்ஸ் இருக்கணும். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா ரைடிங் கியர்ஸ் வந்து நிறைய நேரங்களில் நம்ம சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ்லேருந்து பெரிய இன்சிடெண்ட் வரைக்கும் அது நம்மளை காப்பாற்றுது. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸு எங்கள் ரைட்ஸ்லேயும் நிறையா நடந்தது. பட் அந்த ரைடிங் கியர்ஸ் இருந்ததுனால எந்த ஒரு பாதிப்பும் வரல நமக்கு. இன்னொரு முக்கியமான டூல் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்காம் தான். இன்டர்காம் வந்து ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதை எப்படி ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் ஒரு 10 பேர் ரைடர்ஸ் போகிறோம், 10 பைக் போகுது அப்படின்னா ஒருத்தர் அதை நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் லீடு இருப்பாங்க, அதுக்கு பின்னால் சில பைக்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வண்டிங்க வரும்போது அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு கார் வருது, ஒரு லாரி வருது, ஓவர்டேக் பண்ணாதீங்க, இல்லை இப்போ ஓவர்டேக் பண்ணுங்கள், இப்போ சேஃபாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. அது இல்லாமல் நிறையா ஜாலியாக பேசிட்டு வரலாம், நிறைய கதை பேசிட்டு அந்த லோக்கலில் இருக்கிற விஷயங்களை பேசிக்கிட்டு, அதுவும் நல்லா ஃபன்னாக இருக்கும். ஸோ இன்டர்காம் மஸ்ட்டு. இப்போ ஒரு குரூப் ரைடில் போகிறோம் அப்படின்னா ஒரு இன்டர்காம் கனெக்டட் குரூப் ரைடு இருந்துச்சுன்னா அதோடைய ஃபன்னே வேறு லெவல் தான். ஸ்ட்ரெயிட் ரோட்டில் ஓட்டுறதுக்கும் கர்வி ரோட்ஸில் ஓட்டுறதுக்கும் முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கர்வி ரோட்ஸில் ரொம்ப அட்டென்ஷன் தேவை. ஏன்னா அந்த கியர் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருப்போம், பிரேக் அடிப்போம், திருப்பி கர்வில் டர்ன் எடுப்போம். பட் அதே நேரத்தில் அது ஃபன்னாகவும் இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணோம். ஏன்னா அந்த குவாஹாட்டி வெளியில் வந்து ரொம்ப நேரம் வந்து இந்த மாதிரி கர்வி ரோட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ரோட்ஸ் வர ஆரம்பிச்சது. ஹாய், குவாஹாட்டிலேருந்து காலைல கிளம்புனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் வண்டிலாம் கரெக்டாக ரெடி பண்ணி பேக்கிங் பண்ணி கிளம்புறதுக்கு கரெக்டாக ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு இங்கே கேஎஃப்சியில் வந்து நிப்பாட்டியிருக்கோம். எல்லாம் ஆர்டர் பண்ணிகிட்ருக்காங்க. நான் என்னது பண்ணிட்டு சொல்லிட்டேண்ணா. ஸோ கேஎஃப்சியில் ஒரு 1 hour 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி திராங் போகிற மாதிரி தான். மோஸ்ட்லி போகிறதுக்கு டைம் கிடையாது. ஸோ
அதுக்கு முன்னால் தான் எங்கேயாவது ஸ்டாப் ஓவர் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நைட்டுக்கு. பார்க்கலாம்.